ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபிங்க. சிக்கனை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்க இந்த டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி செய்கிறங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நான் சொல்கிற இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்ன பீசஸாக போடாமல் இந்தளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. போன்லெஸ் ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேங்க. அரை துண்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம சிக்கனுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது சிக்கனில் லெமன் நல்லா ஊறும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க சிக்கன் 65. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்க்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கூட கருவேப்பிலை இலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கூட நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது மசாலா பிரியாமல் நல்லா ஒட்டி வருங்க. அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறது. எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருள் எல்லாத்தையுமே சிக்கனோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த சிக்கன் 65லாம் நம்ம பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கனை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நம்ம டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும்போது இந்த சிக்கன் ஊறி வர்றதுக்கும் டைம் சரியாக இருக்குங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சிக்கனுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க கார்ன்ஃப்ளவரு. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. இப்போது மைதா கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க. மினிமம் அரை மணி நேரமாவது ஊறணுங்க. சிக்கன் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடு கம்மியாக இருக்க எண்ணெயில் சேர்த்தோன்னா சிக்கனை சேர்த்தோன்னே கீழே பிடிச்சிருங்க. அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக மொத்தமாக சேர்க்காமல் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இடம் விட்டு விட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம சிக்கனை திருப்பி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சிக்கனை சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. சிக்கனை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல சூப்பராக சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. இப்போ இன்னொரு பக்கம் எல்லா சிக்கனையும் பரட்டி விட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் 65 வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாங்க பசங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மணமும் சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் 65ஓட இந்த கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் நம்ம சிக்கனை வேக விட்டோன்னா ரொம்ப ரஃப்பாகிருங்க. அதனால் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயை நல்லா கீரியும் சேர்த்துருக்கேங்க. நம்ம பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்க்கும்போது இந்த சிக்கன் 65க்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் 65 சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்க இந்த சிக்கன் 65 நீங்களும் நான் செஞ்ச
இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த குட்டி குட்டி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.